கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்து தருகிறோம் என்று தற்போது தாவேக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். அருணேஷ் வணக்கம். கரூரில் கடந்த செப்டம்பர் 27 தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக நடத்தப்பட்ட அந்த பரப்புரை கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்தார்கள். அவர்களது குடும்பத்தை தற்பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை அடுத்து இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் அவரது குடும்பத்தினரை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் சந்தித்து ஆறுதல் அளித்து வருகிறார்கள். ஏற்கனவே தங்களுக்கான கரூர் செல்வதற்கான அந்த அனுமதி என்பது மறுக்கப்பட்டதன் காரணமாக தங்கள் இங்கு சந்திப்பதாக ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அந்த தகவல் என்பது நமக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்துதான் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அனைத்து உதவிகளும் செய்து தர தயாராக இருக்கிறோம் என்று அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் தற்பொழுது ஒவ்வொரு குடும்பமாக தனித்தனியாக விஜய் சந்தித்து பேசி வருகிறார். விஜயை பொறுத்த வரைக்குமே அந்த குடும்பத்திற்கு என்ன தேவை என்பது ஏற்கனவே அங்கு சென்று கரூருக்கு சென்று அவர்கள் குடும்பத்திற்கு என்னென்ன தேவை இருக்கிறது என்பதையெல்லாம் குறித்து அவர்கள் டீட்டெயில்டாக ஒரு ரிப்போர்ட் என்பது தயார் பண்ணியிருக்கிறார்கள். அந்த ரிப்போர்ட்டில் இருக்கும்படி அவர் அதை உறுதி செய்து கொண்டிருக்கிறார். அந்த குடும்பத்தினருக்கு இதெல்லாம் தேவைகள் இருக்கிறதா, என்ன மாதிரியான தேவைகள் இருக்கிறது, உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் குறித்து அவர் தொடர்ச்சியாக அந்த குடும்பத்தோடு பேசி வருகிறார். அந்த தனி அறையில் நடக்கக்கூடிய இந்த சந்திப்பு என்பது விஜய் மட்டுமே இருக்கிறார். விஜய் மட்டுமே அவர்களோடு பேசக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கிறது. இங்கு கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய அருண்ராஜ், அதே போல தேர்தல் மேலாண்மை பிரிவு செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள்லாம் இங்கு இருந்தாலும் அவர்கள் இந்த சந்திப்பின் போது உடன் இல்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தனித்தனியாக சந்தித்து பேசும் போது அவர்களுக்கு தேவையான என்னென்ன தேவைகள் என்னென்ன இருக்கிறது என்பது குறித்து அவர்களிடம் கேட்டறிந்து வருகிறார். அதற்கான உதவிகளை செய்வதற்கான நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று உறுதியளித்திருக்கிறார். அதே போல மருத்துவ செலவு, கல்வி செலவு, வேலைவாய்ப்பு உட்பட அனைத்து உதவிகளும் குடும்பத்தில் ஒருவராக இருந்து நான் உங்களுக்கு செய்து தருவேன் என்ற உறுதியை அவர்களுக்கு அளித்திருக்கிறார். விரிவான தகவலுக்கு நன்றி ராஜேஷ்.